ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம சும்மா வேற லெவலில் தரமான ஒரு ஸ்பானிஷ் கதையை பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு கொலை நடக்குதுன்னா அது ஒரு ரேண்டமான விஷயம். 2 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு கொலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறைய வருஷங்கள் கழிச்சு வித்தியாசமான கொலைகள் நடக்குது. அது எதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஆனால் கணக்கில் புலியா இருக்கிற ஒருத்தர் அந்த கொலைகளுக்குள்ள இருக்கிற லிங்கை கண்டுபிடிச்சி இந்த கொலைகள் ரேண்டமா நடக்கல, மேத்தமேட்டிக்கல் பேட்டர்ன்ல நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஸோ நடக்க போற அடுத்த கொலைய ஹீரோ தடுத்தாரா இல்லையான்றது தான் இந்த படத்துடைய முழு கதையே. அதுவும் இந்த கதையில நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று. ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து நம்ம நினைச்சே பார்க்க முடியாத வித்தியாசமான ட்விஸ்ட். ஸோ மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபேன்ஸ் எங்க இருந்தாலும் மேடைக்கு வந்துருங்க. இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். ஞாபகமா எல்லாரும் உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா தி வார்னிங் ஒரு ஸ்பானிஷ் மிஸ்ட்ரி த்ரில்லர் கதையை தான் பார்க்க போறோம். ஸோ கதையோட ஆரம்பத்துல நைட் டைம் மழை நல்லா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. காருக்குள்ள ஒருத்தர் இருக்காரு. அவரோட பேரு ஜான். ஸோ ஜானுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஆண்ட்ரியா அப்படின்ற ஒரு பொண்ணு கிட்ட இருந்து. சொல்ல ஆண்ட்ரியா, என்ன பண்றியா? டேய் நீங்க என்னடா பண்றீங்க? டேவிட் அங்க இன்னைக்கு என்னமோ என் வீட்டுல பார்ட்டி ட்ரீட்னு சொன்னீங்க. சீக்கிரம் வரீங்களா இல்லையா? நான் என்ன வரமாட்டேன், நான் சொல்றேன். நான் கார்ல தான் இருக்கேன். டேவிட் தான் மீட்டிங்க்கு போயிருக்கான் போல. சீக்கிரம் வந்துருவான். வேகமா நாங்க வந்துடுறோம். சரி வரும்பொழுது சூப்பர் மார்க்கெட்ல கொஞ்சம் ஐஸ் இருந்தா வாங்கிட்டு வாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு ஜான். சோ அதுக்கப்புறம் தான் ஜானுடைய ஃப்ரெண்டு டேவிட் காருக்குள்ள வந்து உட்கார்றாரு. இந்த ஜானும் டேவிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ஆண்ட்ரியான்னு ஒரு பொண்ணு கால் பண்ணாங்கல்ல, அவங்க வந்து டேவிடோடைய கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ டேவிட் ஜான் கிட்ட ரிங்கை காட்டுறாரு. ஏன்னா இன்னைக்கு டேவிட் ஆண்ட்ரியாவை ப்ரப்போஸ் பண்ண போறாராம். ஸோ ஜானுக்கு அவ்வளவு சந்தோஷம். சூப்பரா நம்ம போலாம். ஆனா போற வழியில ஐஸ் வாங்கிட்டு வர சொன்னா உன் லவ்வர். டேவிடும் ஆமா எனக்கும் ஷாம்பெயின்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நேரா இவங்க பெட்ரோல் பங்கோட இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜான் வந்து காருக்குள்ளேயே தான் இருக்காரு. டேவிட் மட்டும் தான் இறங்கி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் பொருளை வாங்குறாரு. அப்ப திடீர்னு கருப்பு கலர்ல ஒரு கார் ஒண்ணு வேகமா வந்து அந்த சூப்பர் மார்க்கெட் கிட்ட நின்னு அதுல இருந்து ஒரு ஆளு வெளியே வந்து கையில கன்னை எடுத்து உள்ள இருக்கிறவங்கள ஷூட் பண்ணிட்டு வேகமா அவங்க எஸ்கேப் ஆகுறாங்க. இதை பாக்குற ஜானுக்கு எதுவும் புரியல. அவரு வேகமா ஓடி போய் சூப்பர் மார்க்கெட் குள்ள பார்க்கும் பொழுது பயந்த நிலைமையில ஒரு வயசான ஒருத்தர் இருக்காரு. இவரு தான் சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர் போல. இவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருக்கு பக்கத்திலேயே ஒரு 10 வயசு பையன் இருக்கான். ஜான் உள்ள போய் பார்க்கும் பொழுது அடிப்பட்ட நிலைமையில ஒரு ஆள் இருக்காரு. அவர் கையில கன் இருக்கு. மேபி வந்தவங்க இவரை ஷூட் பண்ண தான் ட்ரை பண்ணிருப்பாங்க. இவர் குண்டடி வாங்கிக்கிட்டு அப்படியே அங்க இருந்து போறாரு. அதோட நம்ம ஜானுடைய ஃப்ரெண்டு டேவிட் உயிருக்கு போராடுற நிலைமையில கீழே விழுந்து போய் கிடக்குறாரு. ஜானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. விஷயம் கேள்விப்பட்டு ஆம்புலன்ஸ்ல ஆளுங்கெல்லாம் வராங்க. ஜானை பிடிச்சு நிறுத்தி டேவிட வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. சோ இந்த சம்பவம் நடந்து 10 வருஷங்கள் கடந்து போகுது. இந்த கதை வந்து 10 வருஷம் ஃபியூச்சர்லயும் 10 வருஷம் பாஸ்ட்லயும் மாறி நடக்கும். சோ ஃபியூச்சர்ல அதே சூப்பர் மார்க்கெட், அதுக்கு வெளியே ஒரு பையன் நிக்கிறான். அந்த பையனோட பேரு நிக்கோ கூடவே ஸ்கூல்ல படிக்கிற பசங்களாம் நிக்கோவை புள்ளி பண்றாங்க. டேய் அந்த சூப்பர் மார்க்கெட்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்திருக்கு. ஒரு ஆள் இறந்து போயிட்டாராம். இன்னமும் அவரோட ரத்தம் செதெல்லாம் அங்கதான் இருக்குமே. நீ என்ன பண்ற? அந்த சூப்பர் மார்க்கெட் குள்ள போய் ஒரு புக்கை ஆட்டைய போட்டு வா போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. நிக்கோவும் வேற வழி இல்லை. ஏன்னா பேக் புக் எல்லாம் புடுங்கி வச்சிருக்காங்க. சோ நிக்கோவும் மெதுவா அந்த கடைக்கிட்ட போகும்பொழுது சூப்பர் மார்க்கெட்டுடைய ஓனர் இருக்கார்ல, அவரு நிக்கோவை வித்தியாசமா பாக்குறாரு. நிக்கோவும் ஒரு மாதிரி அப்படியே நின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது சடனா அந்த இடத்துல கார்ல நிக்கோவுடைய அம்மா வந்துடுறாங்க. டேய் நிக்கோ இங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்ல நிக்கோ வேகமா அவங்க அம்மா கிட்ட வந்துடுறாரு. கார்ல ஏறிடுறாரு. ஆமா உன் பேக் புக்லாம் எங்க? அதெல்லாம் ஸ்கூல்லயே இருக்குமா, இன்னைக்கு ஹோம் ஒர்க் கிடையாது அப்படின்னு சொல்லி நிக்கோ போய் சொல்றாரு. இந்த மாதிரி நிக்கோவை ஸ்கூல்ல புள்ளி பண்றாங்க அப்படின்ற விஷயம்லாம் நிக்கோ அவங்க அம்மா கிட்ட சொல்லவே மாட்டாரு. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த சூப்பர் மார்க்கெட்டுடைய ஓனர் பார்த்துக்கிட்டே இருக்காரு ஆளு. சோ இப்ப கதை அப்படியே 10 வருஷம் பாஸ்ட்டுக்கு வருது. டேவிடுக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்காங்க. நம்ம ஜானும் டேவிடோட கேர்ள் ஃப்ரெண்டான ஆண்ட்ரியாவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டேவிடுக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு. டேவிடுக்கு ஒரு பிரதர் இருக்காரு. அவரு போலீஸ் ஆபீசர். அவரு ஜான் கிட்ட வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்க ஜானும் டேவிட் சூப்பர் மார்க்கெட் குள்ள போனா திடீர்னு கருப்பு கலர் கார்ல யாரோ ஒருத்தங்க வந்து கன்னால ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேகமா நான் உள்ள ஓடி போய் பார்க்கும் பொழுது குண்டடிப்பட்டு இன்னொருத்தர் இருந்தா. அவன் கையிலயும் கன் இருந்தது. அப்புறம் அவன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் டேவிட் சுயநினைவு இல்லாம இருந்தா. நான் உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுன்னு சொல்றாரு. சரி ஓகேன்னு போலீஸும் கேட்டு டேவிட பார்க்க அனுப்புறாங்க. பார்த்தா டேவிடுக்கு பயங்கரமான ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. அவரு இப்ப கோமால இருக்காரு. உயிர் பொழைப்பாரா இல்லையான்றதே டவுட் தான். டேவிடோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆண்ட்ரியாவும் அப்படியே பக்கத்திலேயே படுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ கதை 10 வருஷம் ஃபியூச்சருக்கு போகுது. அந்த நிக்கோன்ற பையனுடைய அம்மா நிக்கோவை பிக் பண்றதுக்காக ஸ்கூல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வழக்கம் போல நிக்கோவை புள்ளி பண்ற பசங்க நிக்கோவை பிடிச்சு அடிக்க ட்ரை பண்ணும் பொழுது
இத பாக்குற நீக்கோடைய அம்மாவும் வேகமா ஓடி வராங்களா, அந்த பசங்களும் ஐயோ இவனோட அம்மா வந்துட்டாங்கடா வாங்கடான்னு தெரிச்சுக்கிட்டு ஓடுறானுங்க. அம்மா உடனே நீக்கோ நான் டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி போறாங்க. ஆனா நீக்கோ தடுக்கிறான். அம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா வாங்கம்மா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர அம்மாவும் கோவத்தோடவே கார் ஓட்டிக்கிட்டே ஏண்டா அவனுங்க உன்னை அடிச்சாங்கன்னா பதிலுக்கு உனக்கு அடிக்க தெரியாது, ஆனா அம்மா அவங்க பெரிய பசங்கம்மா, எவ்வளவு பெரிய பசங்களா இருந்தா என்ன திருப்பி அடிக்கணும், பயப்படாத சரியா அப்படின்னு சொல்லி நேரா அதே சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வராங்க. அம்மா பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ கடைக்குள்ள போயிட்டு ஏதாவது வாங்கடான்னு சொல்லி அனுப்ப நீக்கோவும் கடைக்குள்ள போறாரு. போனவரு அங்க இருக்கிற ஒரு புக்கை அழகா ஆட்டைய போட்டு சட்டை பாக்கெட்டுக்குள்ள விடுறத கடையோடைய ஓனரு பாத்துறாரு. நேரா வந்து நீக்கோ கிட்ட நீ பண்றத கேமரா வழியா நான் பார்த்துட்டேன், ரொம்ப ரொம்ப தப்பு, ஒழுங்கா அதை எடுத்து வச்சிரு. ஆமா உனக்கு என்ன வயசு ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் கேட்க அடுத்த வாரம் வந்தா எனக்கு 10 வயசு அப்படின்னு நீக்கோ சொல்றாரு. அந்த ஓனரும் நீக்கோ திருடினதுக்கு எதுவும் திட்டாம அப்படியே கூட்டிட்டு வராரு. இதை வெளியே இருந்து நீக்கோடைய அம்மாவும் பாக்குறாங்க. அவங்க உள்ள வந்து பெட்ரோல் போட்டதுக்கு நம்ம நீக்கோ இன்னொரு புக் எடுத்திருப்பாரு, அந்த புக்குன்னு எல்லாத்துக்கும் காசை கொடுக்கறாங்க. அவரும் நீக்கோ அவங்க அம்மா கூட கார்ல போகும்போது தான் நீக்கோ நீ இந்த ஸ்டோருக்கு அடிக்கடி வருவியோ ஏமா, ஏன்னா அந்த ஸ்டோரோடைய ஓனர் உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசினாரு. அதெல்லாம் இல்லம்மா நானே இப்பதான் அவரை பாக்குறேன். அதோட அம்மா 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஸ்டோர்ல ஒரு இன்சிடென்ட் நடந்ததாவும் அதுல ஒருத்தர் இறந்து போனதா சொல்றாங்க, அது உண்மையாமா? இங்க பாரு உங்ககிட்ட புள்ளி பண்ணானுங்களே அந்த பசங்க தானே உங்ககிட்ட சொன்னது, அப்படிலாம் ஒன்னும் கிடையாது, உன்னை பயம் பொறுத்த சொல்லிருக்காங்க அப்படின்னு அம்மா சொல்றாங்க. சோ கதை அகைன் பாஸ்டுக்கு போகுது. ஜான் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. டேவிடோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஆண்ட்ரியா சந்தோஷமா வராங்க. என்ன ஏதுன்னு கேட்கும்போது தான் ஒரு ஆபரேஷன் பண்ணா டேவிடோட உடம்பு சரியாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அதனால அந்த ஆபரேஷனுக்கான வேலை தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஆண்ட்ரியா சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம ஜானும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்பதான் பக்கத்துல ஒரு நியூஸ் பேப்பரா பாக்குறாரு. இப்ப நடந்ததுல இன்சிடென்ட் இதே மாதிரி 32 வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் கரெக்டா அதே சூப்பர் மார்க்கெட்ல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதுல ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. அதுவும் அந்த இன்சிடென்ட்ல வந்து ஒரு 10 வயசு பையனும் இருந்திருக்கானா. இதை பத்தி ஜான் ஆண்ட்ரியா கிட்ட சொல்ல ஆண்ட்ரியா அவ்வளவா பெருசா எடுத்துக்கல. ஆனா ஜானுக்கு இதுல ஏதோ ஒரு பேட்டர்ன் தெரியுது. கதை அப்படியே ஃபியூச்சருக்கு வருது. அந்த நிக்கோ பையன் இருக்கான்ல அவனுடைய பேக்கை திறந்து பார்க்கும்பொழுது உள்ள ஒரு என்வலப் இருக்கு. அதை ஓபன் பண்ணா உள்ள ஒரு பேப்பர் இருக்கு. அதுல இருக்கிறத படிச்ச உடனேயுமே அவன் உட்கார்ந்த இடத்துலயே உச்சா போயிடுறான். இது அம்மா பார்த்து பயந்து அந்த பேப்பரை எடுக்கிறாங்க. அவங்களும் அதை படிச்சுட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னை பயம்புறுத்துறதுக்காக யாராவது இதை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு அந்த பேப்பர்ல என்னடா இருக்குன்னு பார்த்தா என்ன ஆனாலும் சரி உன்னோட பர்த்டேவான ஏப்ரல் 12 2018 வருஷம் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீ போகாத, அப்படி போயிட்டனா நீ இறந்து போயிடுவ அப்படின்னு எழுதிருக்கு. இந்த மாதிரி பண்ணது கண்டிப்பா அந்த புள்ளி பண்ற பசங்களா தான் இருக்கும் அப்படின்னு அம்மா நேரா ஸ்கூல்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டீச்சரும் ஐம் சாரி மேடம், இந்த மாதிரி நடக்கிறது எங்களுக்கு தெரியாது, இதுக்கப்புறம் உங்க பையனை அந்த பசங்க எதுவும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன். அதோட இந்த மாதிரி எழுதுனது யாருன்னு ஹேண்ட் ரைட்டிங்கை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட்டையும் கொடுப்போம் மேடம் இப்படின்னு டீச்சர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அம்மாவும் நிம்மதியா அங்க இருந்து கிளம்புறாங்க. கதை பாஸ்டுக்கு வருது. நம்ம ஜான் வந்து அவரோட ஃப்ரெண்டு போலீஸ் கூட இருக்காரு. அந்த சூப்பர் மார்க்கெட்ல டேவிடுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஃபுட்டேஜை ப்ளே பண்ணி பாக்குறாங்க. போலீஸும் நீ ஒன்னும் கவலைப்படாத, டேவிட ஷூட் பண்ணவன சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஜானும் அந்த இன்சிடென்ட் நடக்கும் பொழுது அந்த கடைக்குள்ள யார் யார் இருந்தாங்கன்னு கேட்க கழுத்துல குண்டடி வாங்கி ஒரு பர்சன் இருந்தான், நீ கூட பார்த்தன்னு சொன்னியே. அதுக்கப்புறமா கடையோடைய ஓனரு அவர் ரொம்பவே பயந்து போயிட்டாரு. ஆனா இதனால ரொம்பவே பாதிக்கப்பட்டது வந்து ஒரு 10 வயசு பையன் தான். இப்ப வரைக்குமே அந்த பையன் ஒரு மாதிரி தான் இருக்கான் இப்படின்னு போலீஸ் சொன்ன உடனேயுமே நம்ம ஜானு அந்த பேப்பரை எடுத்து காட்டுறாரு. இங்க பாரு அதே ஸ்டோர்ல 1976 வருஷத்துல அதாவது 32 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஒருத்தர் இறந்து போனாரு. அங்கேயும் 10 வயசுல ஒரு பையன் இருந்தான். இது ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு நம்ம ஜான் சொல்ல, ஆனா போலீஸ் என்ன சொல்றாருன்னா இது ஜஸ்ட் கோஇன்சிடென்ட்ரா, இத பத்தி அவ்வளவா யோசிக்காத அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க பாஸ்ட்ல நீக்கோ ஸ்கூல்ல இருக்காரு. அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே நைஸா பிரின்சிபலுடைய ரூம்ல எட்டி பார்க்கும்பொழுது பிரின்சிபல் நம்ம நீக்கோவை புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த 3 பசங்களையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நீங்க நீக்கோ கிட்ட எந்த வம்பும் வச்சுக்க கூடாது, அதோட ஹேண்ட் ரைட்டிங் டெஸ்ட் இருக்கு, நீங்க தான் இந்த லெட்டரை எழுதுனீங்க அப்படின்னு தெரிய வந்ததுன்னா ஸ்கூலை விட்டே உங்களை அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இத நம்ம நீக்கோவும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கதை அகைன் பாஸ்டுக்கு போகுது. நம்ம ஜான் என்ன பண்றாருன்னா 1976 வருஷம் இதே மாதிரி ஒரு கொலை அந்த சூப்பர் மார்க்கெட்ல நடந்திருக்கும்ல, அதை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. 32 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கொலையில 10 வயசு பையன் ஒருத்தர் இருப்பார்ல,
இருந்தார்ல, அவருக்கு இப்ப 42 வயசு ஆகுது. அவரை நம்ம ஜான் கண்டுபிடிச்சு உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போதுதான் அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்ப எனக்கு 10 வயசு. பெட்ரோல் பங்குக்கு வர காரெல்லாம் துடைக்கிறது தான் என்னோட வேலை. அதே மாதிரிதான் ஒரு மிலிட்டரி ஜெனரல் அவருடைய காரை துடைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு 2 ஆளுங்க வந்து கன்னால மிலிட்டரி ஜெனரலை ஷூட் பண்ண ட்ரை பண்ணாங்க. காருக்கு பக்கத்துல தான் நானும் இருந்தேன். புல்லட் என் மேல பட்டிருக்கும். ஆனா ஒரு சோல்ஜர் வந்து எனக்கு முன்னாடி வந்து எல்லா புல்லட்டையும் அவரு வாங்கிக்கிட்டு இறந்து போனாரு. அவர் உயிருக்கு போராடி சாகறத என் கண்ணு முன்னாடி பார்த்தேன். இப்படின்னு அவர் சொன்ன உடனே நம்ம ஜானும் உங்களுக்கு நடந்த மாதிரியே இப்போ 2008வது வருஷம் என் ஃப்ரெண்டையும் அதே சூப்பர் மார்க்கெட்ல யாரோ ஒருத்தவங்க ஷூட் பண்ணிட்டாங்க. இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லும் பொழுது 32 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது 10 வயசு ஆளா இருந்தார்ல, அவர் என்ன சொல்றாருன்னா அந்த இடத்துல 1976வது வருஷம் மட்டும் கிடையாது, 1955லயும் ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பரை கொடுக்குறாரு. சோ இதுல இருக்கிற ஒற்றுமை என்னன்னா இந்த இன்சிடென்ட் எல்லாமே ஏப்ரல் 12ஆம் தேதி தான் நடக்குது. ஆனா நம்ம ஜானோட ஃப்ரெண்டுக்கு இந்த இன்சிடென்ட் வந்ததுல அது வந்து ஏப்ரல் 9ஆம் தேதி நடந்திருக்கு. சோ 1955ல நடந்த கொலை 1976ல நடந்த கொலை வந்து சேம் டேட்ல நடக்குது. ஆனா 2008வது வருஷத்துல நடக்கிறது மட்டும் கொஞ்சம் டேட் முன்னாடி நடக்குது. அது ஏன்ட்டு நம்ம ஜானுக்கு சுத்தமா புரியல. சோ கதை ஃபியூச்சருக்கு வருது, அதாவது 2018வது வருஷத்துக்கு வருது. சோ நிக்கோ கிளாஸ்ல மேத்தமேட்டிக்ஸ்லாம் சூப்பரா போட்டு ஆளு பேக்கை ஓபன் பண்ணும் பொழுது லாக்கர் ரூம்ல வந்து என்ன பாரு அப்படின்ற மாதிரி எழுதிருக்கு. ஒருவேளை நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் தான் கூப்பிடறாளோ அப்படின்னு சொல்லி ஒரு போறாரு. இதுக்கப்புறம் நிக்கோவை அந்த பசங்க புள்ளி பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தா திரும்பவும் அகைன் நிக்கோவை பிடிச்சி என்னடே என்ன தைரியம் இருந்தா டீச்சர் கிட்ட எங்களை மாட்டி விடுவ, அதுவும் அந்த லெட்டர் எல்லாம் நாங்க எழுதல ஆனா நாங்க தான் எழுதணும்ன்ற மாதிரி சொல்லி விட்டுருக்கல நீ அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் கலட்ட வச்சு போட்டோ எடுத்து இதுக்கப்புறம் கம்முன்னு இருக்கணும் இல்லனா இத சோஷியல் மீடியால போட்டுருவோன்னு மிரட்டுறாங்க. அப்புறம் நிக்கோவுடைய ட்ரெஸ்ஸை தண்ணியில நினைச்சு விட்டுறாங்க. அதை போட்டுக்கிட்டே அப்படியே ரோட்ல நடந்து போகும்பொழுது மழையும் பெய்யுது. நேரம் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நிக்கோ ஒரு மாதிரி அந்த இடத்தையே பார்க்க அந்த கடையுடைய ஓனரும் நிக்கோவை வித்தியாசமா பாக்குறாரு. சோ கதை பாஸ்டுக்கு போகுது. நம்ம ஜானு 1955ல நடந்த அந்த இன்சிடென்ட்டை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ அதுக்கப்புறமா ஃப்ரெண்டு போலீஸ் கூடவே கார்ல ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜானு அந்த சூப்பர் மார்க்கெட்ல கழுத்துல குண்டடி வாங்கிட்டு ஒருத்தர் இருந்தார்ல, அவரோட வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு 42 இருக்கும் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு போலீஸ் சொல்றாரு. சோ அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க ஆண்ட்ரியா இருக்காங்க. டேவிடுக்கு வந்து ஆபரேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்களாம். இப்பொழுதுக்கு எதுவும் சொல்ல முடியாது, கண்டிப்பா அவர் குணமாயிடுவாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த ஃப்ரெண்டு போலீஸ் சொல்றாரு, டேவிட ஷூட் பண்ண அந்த கொலைகாரனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஜான் ஹாப்பி ஆகுறாரு. ஆனா ஆண்ட்ரியா கடுப்பாகுறாங்க. நீங்க பிடிச்ச பையன் மைனரா இருந்தா அவனுக்கு தண்டனையே கிடைக்காதுல்ல அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டு போலீஸும் இல்ல இல்ல அவனுக்கு ஒரு 20 வயசு இருக்கும். உடனே நம்ம ஜானு 20 கிடையாது அவனுக்கு 21 வயசு, அதோட நான் சொல்றது கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும் ஆனா இதை நீங்க நம்பிதான் ஆகணும்னு அவரோட தியரிய சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம டேவிடுக்கு நடந்த இந்த இன்சிடென்ட்ல கூட இருந்தது மொத்தம் 5 பேரு. நம்ம டேவிடு அவருக்கு வயசு 32. டேவிடுக்கு பக்கத்துல கழுத்துல குண்டடி வாங்கினவரு அவரோட வயசு 42. அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர் அவரோட வயசு ஒரு 53 இருக்கும். அப்புறம் 10 வயசுல ஒரு பையன் இருந்தான். அண்ட் லாஸ்டா கொலை பண்ண அந்த கில்லரோட வயசு 21. இவங்க எல்லாரோட வயசையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அப்படியே 1976வது வருஷம் 32 வருஷத்துக்கு முன்னாடி அதே இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. காரை தொடச்சுக்கிட்டு இருந்த ஒரு 10 வயசு பையன், அந்த காருக்குள்ள இருந்த ஜெனரல் அவருக்கு 53 வயசு. அந்த பையனை காப்பாற்றணும்னு குறுக்க வந்த அந்த சோல்ஜர் அவரோட வயசு 21. அவங்கள ஷூட் பண்ண 2 டெரரிஸ்ட், ஒருத்தரோட வயசு 42, இன்னொருத்தரோட வயசு 32. அப்படியே 21 வருஷத்துக்கு முன்னாடி 1955ல அப்ப பெட்ரோல் பங்க்லாம் இல்ல, ஒரு ஹோட்டல் தான் இருந்தது. அப்பயும் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஹோட்டலுடைய ஓனரு அவர் லவ் பண்ற பொண்ணை ஷூட் பண்ணி கொன்னுட்டாரு. ஹோட்டல் ஓனரோட வயசு 53, இறந்து போன அந்த லேடியோட வயசு 42. ஹோட்டல்ல ஒர்க் பண்ற ஒரு ஆள் அவரோட வயசு 21, கஸ்டமர் ஒருத்தர் இருந்தாரு அவரோட வயசு 32, அங்க ஒரு 10 வயசு பையனும் இருந்தான். ஸோ இப்படி அந்த 3 இன்சிடென்ட்லயும் 5 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்களோட வயசு எல்லாமே கரெக்டா இருக்கு. அதோட இதெல்லாம் நடந்தது ஏப்ரல் 12ஆம் தேதி அப்படின்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டு போலீஸும் நீ சொல்ற லாஜிக் படி பார்த்தா ஏப்ரல் 12ல தானே நம்ம டேவிடுக்கு இந்த மாதிரி ஆகிருக்கணும், ஆனா ஏப்ரல் 9லயே ஆயிடுச்சுல, அதான் எனக்கு புரியல, பட் ஆனா ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படின்னு நம்ம ஜான் சொல்றாரு. ஆனா ஆண்ட்ரியா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு ஆல்ரெடி உனக்கு மென்டலா ப்ராப்ளம் இருக்கு, நீ டேப்லெட் எடுக்கணும், ஆனா நீ டேப்லெட்டே எடுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இந்த மாதிரி உளறிக்கிட்டு இருக்க. ஏப்ரல் 12 உன்னோட பர்த்டே தானே, இது ஏதோ கோ இன்சிடென்ட், தேவையில்லாம போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்ல நம்ம ஜானுக்கும் புரிய வருது, ஒருவேளை நம்ம தான்
குழப்பிக்கிட்டு இருக்குமோ அப்படின்னு அவருக்கு தலைலாம் பயங்கரமா வலிக்குது. இந்த நேரத்துல ஃபியூச்சர்ல நிக்கோவுடைய அம்மா கிட்ட டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, மேம் அந்த லெட்டர்ல இருந்த ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டோம், அந்த பசங்க அதை எழுதவே இல்லை, கண்டிப்பா அதை எழுதுனது ஒரு பெரிய ஆளா தான் இருக்கணும் அப்படின்னு ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்லாம் சொல்றாங்க. ஸோ மேபி அந்த லெட்டரை எழுதுனது உங்களுக்கு தெரிஞ்ச வேற யாராவதா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல நிக்கோவுடைய அம்மாவும் யோசிக்கிறாங்க. நிக்கோ அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்கும்போது அந்த ஓனர் வந்து பேசினார்ல, அவர் ஏதாவது பண்ணிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி வேகமா அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாங்க. ஸோ நிக்கோவோட அம்மாவும் அந்த ஓனர் கிட்ட என் பையனோட பேக்ல இந்த லெட்டர் இருந்தது, இந்த மாதிரி மிரட்டி எழுதுனது நீங்க தானா அப்படின்னு சொல்லி கேட்க, எது மிரட்டுறதா, உங்களுக்கு அதை படிக்கும் பொழுது மிரட்டுற மாதிரியா தெரியுது, அது ஒரு வார்னிங் மேடம், சொன்னா கேளுங்க, ஏப்ரல் 12 உங்க பையனை இங்க கூட்டிட்டு வராதீங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆனா நிக்கோவுடைய அம்மா அதை கண்டுக்கிற மாதிரி இல்ல, இதுக்கப்புறம் என் பையன் கிட்ட இந்த மாதிரி பண்ற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஸோ கதை பாஸ்ட்டுக்கு வருது. நம்ம ஜான் வந்து இந்த கேஸை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு. அப்பதான் இன்னொரு விஷயம் அவருக்கு தெரிய வருது. அந்த சூப்பர் மார்க்கெட் இருந்த அதே இடத்துல 1913 அப்போ வந்து ஒரு பேங்க் இருந்தது. ஸோ அங்கேயும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனால் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இவருக்கு தெரியல. ஸோ அதை பற்றியே இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, யாருக்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் 1955 ஒரு ஹோட்டலாக இருக்கும் பொழுது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுல, அதில் ஒரு 10 வயசு பையன் இருந்திருப்பான்ல, அந்த பையன் இப்போ நல்லாவே வயசான ஆளாக இருப்பார். ஸோ அவர் வந்து ஒரு கண்டாக்டராக இருக்காரு. ஜானும் போயிட்டு அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரியே போய் அந்த இன்சிடென்ட்டை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த டாக்டர் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. நீங்கள் யார், ஜேர்னலிஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜேர்னலிஸ்ட்லாம் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டுக்கும் ரீசெண்டாக அதே இடத்துல இன்சிடென்ட் நடந்தது, அதனால தான் கேட்க வந்தேன், அதோட 1913லையும் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதை பற்றியும் நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, டாக்டர் உடனே எனக்கு அதை பற்றி தெரியாது, ஆனால் அதை பற்றி தெரிஞ்ச ஒரு ஆளை எனக்கு தெரியும்னு ஒரு நம்பரை அவரு கொடுக்குறாரு. ஸோ இந்த நேரத்தில் கால் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஜான் வந்து திரும்பவும் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போகிறாரு. அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியவே கண்ணாடி மாதிரி ஒன்று இருக்கு, அதை பார்த்துக்கிட்டே உள்ளே போய் ஓனர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்த வந்து யாருக்கிட்ட இருந்து வாங்குனீங்க, அவங்க பேர், அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, ஸ்டோர் ஓனரும் இங்க பாரு தம்பி, அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது கூட இருந்த ஆளு தானே நீனு, உன் ஃப்ரெண்டுக்கு தானே அந்த மாதிரி ஆச்சு, இங்க பாரு ஒழுங்கா இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லி கன் எடுக்கிறாரா. நம்ம ஜானுக்கும் வேற வழி இல்ல, அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாரு. ஸோ கதை ஃபியூச்சருக்கு போகுது. நீக்கோவுக்கு அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் மூலியமா ஒரு விஷயம் தெரிய வருது. உனக்கு வந்ததுல லெட்டர், அதே மாதிரி நம்ம கிளாஸ்ல படிக்கிற அந்த மார்டின் பையன் தெரியும்ல, அவனுக்கும் உனக்கும் ஒரே நாள் தான் பர்த்டே, ஏப்ரல் 12. உனக்காவது இப்பதான் லெட்டர் வந்தது, ஆனா அந்த மார்டினுக்கு அவன் பிறக்கும் பொழுது ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆள் வந்து 10 வருஷம் கழிச்சு உங்க பையனை இந்த ஸ்டோருக்கு கூட்டிட்டு வராதீங்க, இல்லைன்னா அவன் இறந்து போயிடுவான் அப்படின்னு யாரோ ஒருத்தன் வந்து சொன்னானா. இதை கேட்ட நீக்கோ வந்து ரொம்ப பயப்படுறாரு. ஆளு வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல, நீக்கோவுடைய அம்மாவும் இதெல்லாம் சும்மாடா, உன் பர்த்டே அன்னைக்கு நம்ம அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறோம், நீ வேணா பாரு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு அவங்க சொல்ல, நீக்கோ ரொம்ப பயப்படுறாரு. இல்லம்மா ப்ளீஸ் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. எங்க பாஸ்ட்ல நம்ம ஜான் இருக்கார்ல, அவர் அந்த கண்டாக்டர் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணி ஒரு வயசான லேடி ஒருத்தங்களை மீட் பண்றாரு. ஏன்னா 1913ல நடந்த விஷயத்தை பத்தி இவங்களுக்கு தான் தெரியுமே. அந்த பாட்டி நம்ம ஜானை பார்த்த உடனே, உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றீங்க, நான் இதுக்கு முன்னாடி இங்க வந்ததே இல்லை, இப்பதான் வரேன்னு. சரி அதை விடுங்க, 1913ல என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது தான் பாட்டிமாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் அந்த டைம்ல ரொம்ப சின்ன பொண்ணு, அப்ப எனக்கு ஒரு நோய் வந்துருச்சு, ட்ரீட்மெண்ட் பார்க்க காசு சுத்தமா இல்ல, எங்க அப்பா எல்லார்கிட்டையும் கெஞ்சி பார்த்தாரு, ஆனா காசு கிடைக்கவே இல்லை. இப்ப அந்த சூப்பர் மார்க்கெட் இருக்கிற இடம் 1913ல ஒரு பேங்கா இருந்தது. எங்க அப்பா ஒரு மிலிட்டரி ஆபீசர், கன் இருக்கும் அவர்கிட்ட, அதை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா பணத்தை கொள்ளையடிக்க போனாரு. எங்க அப்பா ரொம்ப நர்வஸா இருந்தாரு, அதனால அங்க இருக்க ஆளுங்களெல்லாம் கொலை பண்ணிட்டு ஒரு 10 வயசு பையன், 21 வயசு ஆள்னு ஒரு 4 பேரை கொன்னுட்டு கடைசியா அவரும் ஷூட் பண்ணி இறந்து போயிட்டாரு. ஸோ இப்படின்னு அந்த பாட்டிமா சொல்ல, நம்ம ஜானுக்கும் எல்லாமே கனெக்ட் ஆகுது. ஒரு பேட்டர்னா மேத்தமேட்டிக்கலா ஏதோ ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. சரி ஓகே பாட்டி நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிளம்பும் பொழுது பாட்டிமா திரும்பவும், தம்பி நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஜானுக்கு ஒன்னும் புரியல, ஏன் அவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. எல்லா காலகட்டத்திலையும் கரெக்டா இந்த இன்சிடென்ட் ஏப்ரல் 12க்கு நடந்திருக்கு. ஆனா இப்ப டேவிடுக்கு நடந்தது ஏப்ரல் 12க்கு முன்னாடியே நடந்திருக்கு. அதுதான் ஏன்னு அவருக்கு புரியல. இந்த நேரத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற டேவிடோடைய டாக்டர் வந்து,
டேவிடோடைய கேர்ள் ஃப்ரெண்டான ஆண்ட்ரியா கிட்டையும் ஃப்ரெண்டு போலீஸ் கிட்டையும் டேவிட் உயிர் பொழைக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான், பேசாம நம்ம கருணை கொலை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஆண்ட்ரியா ஒத்துக்கிற மாதிரியே இல்ல, ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பா டேவிட் பொழைச்சு வருவான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஜான் கிட்ட ஆண்ட்ரியா சொல்லலாம்னு கால் பண்றாங்க. இவரு கால் எடுக்காம இந்த கொலையில இருக்கிற பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லி அதுலயே முன்முறமா இருக்காரு. சோ கதை அப்படியே ஃபியூச்சருக்கு போகுது. நிக்கோவுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஸ்ட்ரைட்டா அந்த மார்டின் அப்படின்ற பையனுடைய அப்பாவை மீட் பண்றாங்க. அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உங்க பையன் பிறக்கும்பொழுது ஹாஸ்பிட்டல்ல யாரோ ஒருத்தன் வந்து 10 வருஷம் கழிச்சு ஏப்ரல் 12 அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகாதீங்கன்னு சொன்னானாமே, அப்படியா? நீங்க என்ன சொல்றீங்க? அப்படிலாம் எதுவும் நடக்கலையே அப்படின்னு அந்த மார்ட்டினுடைய அப்பா சொல்றாரு. அப்படின்னா ஏப்ரல் 12 உங்க பையன் ஸ்கூலுக்கு வருவானான்னு கேட்கும் பொழுது, இல்ல அன்னைக்கு எங்களுக்கு ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு, சோ அதுக்காக நாங்க வெளியே போறோம் அப்படின்னு அவரு ஏதோ ஒன்னு மழுப்புறாரு. அது மட்டும் புரியுது. சரி, நிக்கோவுடைய அம்மாவும் அங்க இருந்து வந்து, இங்க பாரு நிக்கோ, நீ சொல்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, உன் பர்த்டேவை ஜாலியா நம்ம என்ஜாய் பண்ணலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. இந்த நேரத்துல பாஸ்ட்ல ஆண்ட்ரியா வந்து நம்ம ஜானை பார்க்க வராங்க. உனக்கு எவ்வளோ கால் பண்றது, ஏன் எடுக்கவே மாட்டேற அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பிஸியா இருந்தேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, டேவிட கருணை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. நாளைக்கு டேவிட் சாக போறானா அப்படின்னு சொல்ல ஜானுக்கும் இப்பதான் புரிய வருது. அப்படின்னா நாளைக்கு தான் ஏப்ரல் 12, டேவிட் அன்னைக்கு தான் சாக போறான். ஸோ எல்லாமே பக்காவா வருது அப்படின்னு சொல்ல ஆண்ட்ரியாவுக்கு வந்து சுத்தமா புரியவே இல்லை. இவரு எக்ஸ்பிளைன் பண்றாரு, இங்க பாரு, இந்த இன்சிடென்ட்ல சம்பந்தப்பட்டவங்களுடைய வயசெல்லாம் நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா 53 வயசுல ஒருத்தங்க, 42 வயசுல ஒருத்தங்க, 32 வயசுல ஒருத்தங்க, அப்புறம் 21 வயசு, கடைசியா 10 வயசு சின்ன பையன். இந்த வயசுக்காரங்க தான் இந்த இன்சிடென்ட்ல சம்பந்தப்பட்டிருக்காங்களே. சோ முதல்ல 1913 வருஷம் ஒரு 5 பேர் இறந்து போறாங்க. அதுல 53 வயசு இருக்கிற அந்த மிலிட்டரிக்காரரை எடுத்துப்போம். சோ அவரு இறந்து போய் 42 வருஷம் கழிச்சு, அதாவது 1955ல 42 வயசு இருக்கிற ஒரு லேடி இறந்து போறாங்க ஹோட்டலுடைய ஓனர் கையால. அந்த இன்சிடென்ட் நடந்து 21 வருஷம் கழிச்சு 1976ல 21 வயசு இருக்கிற ஒரு சோல்ஜர் இறந்து போறாரு, ஒரு சின்ன பையனை காப்பாத்தணும்னு. அப்புறம் 32 வருஷம் கழிச்சு 2008ல இப்போ டேவிடுக்கு இந்த மாதிரி ஆகிருக்கு. டேவிடுக்கும் வயசு 32. சோ அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் 10 வருஷம் கழிச்சு 2018ல அதே இடத்துல 10 வயசு பையன் சாக போறான். இதை நம்ம எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்ட்ரியா கேட்கற மாதிரியே இல்ல, இங்க பாரு, இன்னும் டேவிட் சாகவே இல்ல, நீ இதே மாதிரி லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரியா திட்டிட்டு அங்க இருந்து போறாங்க. சோ அடுத்த நாள் ஆகுது ஏப்ரல் 12. ஃபியூச்சர்ல நம்ம நிக்கோவுக்கு பர்த்டேவா, அம்மா கேக்லாம் வெட்டி கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க. எங்க பாஸ்ட்லயும் வந்து ஏப்ரல் 12 தான். நம்ம ஜான் இருக்கார்ல, அந்த காலகட்டம் வந்து ஏப்ரல் 12 2008. ஃபியூச்சர்னு நம்ம நிக்கோவுடைய டைம் லைனை பாக்குறோம்ல, அது ஏப்ரல் 12 2018, 10 வருஷம் கேப். சோ பாஸ்ட்ல நம்ம ஜானும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, எப்படியாவது 10 வருஷம் கழிச்சு சாக போற அந்த பையனை காப்பாத்தணும் அப்படின்னு. அவரு நிக்கோவை பத்தி தான் யோசிக்கிறாரு. ஆனா இப்ப நம்ம ஜான் இருக்கிற காலகட்டத்துல நிக்கோ இன்னும் பிறக்கவே இல்ல. சோ இதை பத்தி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்க கூடாது அப்படின்னு ஜான் என்ன பண்றாருன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க ஆண்ட்ரியா கிட்ட இதை டேவிட் உங்ககிட்ட கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சான் அப்படின்னு சொல்லி ரிங்கை கொடுக்குறாரு. ஆண்ட்ரியாவும் அந்த ரிங்கை எடுத்து உடம்புக்கு முடியாம இருக்கிற டேவிட் கையிலையும் இவங்க கையிலையும் மாட்டிக்கிறாங்க. சோ ஜானுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது, இந்த சம்பவங்கள்லாம் மேத்தமேட்டிக்கலா பக்காவா நடக்குது. அப்படின்னா கரெக்டா இன்னைக்கு ஏப்ரல் 12க்கு தான் ஒரு குழந்தை பிறக்கும். அப்படி பிறந்தாதான் அது 10 வருஷம் கழிச்சு ஏப்ரல் 12ல அதுக்கு 10 வயசு ஆகும். சூப்பர் மார்க்கெட்ல அந்த குழந்தைக்கு ஆபத்தும் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது குழந்தை பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லி தேடும்பொழுது ஒரு குழந்தை பிறந்திருக்கு. உடனே ஜானு உள்ள போயிட்டு அந்த குழந்தையுடைய அம்மா அப்பா கிட்ட, இங்க பாருங்க, உங்க பையனுக்கு 10 வயசு ஆகும்பொழுது ஏப்ரல் 12 அன்னைக்கு அந்த சூப்பர் மார்க்கெட் கிட்ட கொண்டு போடாதீங்க, கொண்டு போனீங்கன்னா அவன் உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் தடுக்கிறாங்க நம்ம ஜானை. சோ இப்போ நம்ம ஜான் சொல்லிக்கிட்டு இருக்காருல, இதுதான் மார்டின் அப்படின்ற பையன். ஃபியூச்சர்ல நம்ம நிக்கோவுடைய அம்மா வந்து ஒரு பர்சன் கிட்ட கேட்பாங்கல்ல, உங்க பையன் பிறக்கும் பொழுது யாரோ ஒருத்தவங்க வந்து இப்படிலாம் பேசினாங்களாமே அப்படின்னு. அவர் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு, ஆனா உண்மையிலேயே பேசினது நம்ம ஜான் தான். எங்க ஃபியூச்சர்ல நம்ம நிக்கோ பயத்துல இருக்காரு. பக்கத்துல அந்த மார்டின்ன்ற பையன், அவனுக்கும் இன்னைக்கு தான் பர்த்டே. அந்த பையன் ஸ்கூலுக்கு வரவே இல்லை, ஆனா நம்ம மட்டும் வந்திருக்குமே, ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு பயத்திலேயே இருக்காரு. சோ ஸ்கூல் முடிஞ்சு நிக்கோவை பிக்கப் பண்ணலான்னு அம்மா வராங்க. பார்த்தா நிக்கோவை காணோம், எங்க போனாருன்னு தெரியல. அம்மா உடனே டீச்சருக்குலாம் சொல்ல போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படியே பாஸ்ட்ல நம்ம ஜானை வந்து ஆட்கள்லாம் பிடிச்சு வச்சுக்கிட்டு டாக்டர் வந்து என்ன ஆச்சு, பேஷண்ட்ஸ் கிட்ட இப்படிதான் உளறிக்கிட்டு
போய்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஜானுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு டேப்லெட் எடுக்கிறாங்க. அது சிவியரா மனநோய் இருக்கிறவங்க யூஸ் பண்றது. சோ தெளிவா புரியுது ஜான், நீங்க மாத்திரை போறத விட்டீங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்ல ஜான் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து வேகமா ஆளு எஸ்கேப் ஆகி போறாரு. அவர் எஸ்கேப் ஆகி போகும்போது தான் ஆப்போசிட்ல கார்ல ஒரு பிரெக்னன்ட் லேடி வராங்க. அது நிக்கோவுடைய அம்மா தான். சோ அவங்க வயித்துக்குள்ள நிக்கோ தான் இருக்காரு. எங்க ஃபியூச்சர்ல நிக்கோவை காணும்ல, பார்த்தா நிக்கோ அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டோட அம்மாவோட கார்ல தான் ஆளு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா நிக்கோவை அவங்க அம்மா கிட்டே கொண்டு வந்துடுறாங்க. அம்மா என்ன பண்றாங்கன்னா, நிக்கோ நீ இந்த விஷயத்த நினைச்சு பயத்திலேயே இருந்தனா வாழ்க்கை ஃபுல்லா நீ பயந்துகிட்டே தான் இருக்கணும், வா நம்ம அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போலாம், போய் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா நிக்கோவோட அம்மா வந்து இதெல்லாம் நம்பவே இல்ல, ஜஸ்ட் பயம்புறுத்துறதுக்கு யாரோ பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே. சோ அதே மாதிரி நிக்கோவை அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. போ நிக்கோ, நான் இங்கேயே இருக்கேன், போயிட்டு எல்லாத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல பயத்திலேயே நிக்கோ போக ஆரம்பிக்கிறாரு. இதே நேரத்துல பாஸ்ல நம்ம ஜான் இருக்கார்ல, அவரும் வேக வேகமா அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போறாரு. அவரு போன நேரம் கரெக்டா ஒரு 5 பேர் இருக்காங்க, 10 வயசு பையனும் அங்க இருக்கான். அப்பதான் நம்ம ஜானுக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஆண்ட்ரியா கிட்ட இருந்து. ஏய் ஜான், ஒரு ஹாப்பியான விஷயம், டேவிடோட உடம்பு இப்ப பரவாயில்ல, சீக்கிரமாவே அவரு சரியாயிடுவாருன்னு டாக்டர் சொல்றாங்கன்னு சொன்ன உடனேயுமே நம்ம ஜான் புரிஞ்சுக்கிறாரு, இந்த இன்சிடென்ட்ல சாக போறது டேவிட் கிடையாது, நம்ம தான் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு ஏப்ரல் 12 இவரு அந்த சூப்பர் மார்க்கெட்ல தான் இருக்காரு. 10 வயசு பையன் அப்படின்னு மொத்தமா 4 பேர் இருக்காங்க, ஒரு ஆள் மட்டும் மிஸ். சோ உடனே நம்ம ஜான் என்ன பண்றாருன்னா, ஒரு பேப்பர் பேனாவை எடுத்துக்கிட்டு என்ன ஆனாலும் சரி ஏப்ரல் 12 அப்போ இந்த ஸ்டோருக்கு வந்துடாதீங்க, அப்படி வந்தா இறந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி இவரு தான் எழுதுறாரு. அதை எடுத்துக்கிட்டு நேரா அந்த ஸ்டோருடைய ஓனர் கிட்ட போயிட்டு, இன்னில இருந்து 10 வருஷம் கழிச்சு பாக்குறதுக்கு என்ன மாதிரியே ஒரு பையன், அந்த பையனை நீங்க பாத்தீங்கன்னா இதை எப்படியாவது அவங்க கிட்ட கொடுத்துருங்க, அவனை வார்ன் பண்ணுங்க அப்படின்னு இவரு சொல்றாரு. அதோட கடைக்குள்ள ஒரு ஆள் வேற வராரா, இவருக்கு பயமாகுது, இப்ப ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுது, நம்ம சாக போறோம் அப்படின்னு சொல்லி கடை ஓனர் கிட்ட இருந்தே கன்னை புடுங்கி எல்லாரையும் கன் பாயிண்ட்ல மிரட்டி யார் தப்பு பண்றது அப்படின்னு சொல்லி வெளியே எல்லாரையும் முட்டி போட வைக்கிறாரு. இதே நேரத்துல ஃபியூச்சர்ல அந்த நிக்கோவும் சூப்பர் மார்க்கெட் குள்ள தான் இருக்காரு. கடைக்குள்ள ஒரு பர்சன் இருக்காரு, வெளியே பைக்ல ஒரு ஆள் வேற வராங்க. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து அம்மாவும் பாக்குறாங்க. அந்த பையன் பயத்தோடவே இருக்கான். எங்க நம்ம ஜானும் எல்லாரையும் கன் பாயிண்ட்ல பிடிச்சு வச்சு மொத்தம் 5 பேர் இருக்கணும், இன்னும் ஒரு ஆள் மிஸ் ஆகுறாங்க, யாரு அப்படின்னு பொழுதுதான் தூரத்துல ஒரு போலீஸ் ஆபீசர் வராரு, அவர்கிட்ட கன் இருக்கு. சோ அப்பதான் ஜான் வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒரு கண்ணாடி மாதிரி ஒண்ணு இருக்கும்ல, அத பாக்குறாரு. பார்த்தா அதுல ஃபியூச்சர்ல இருக்கிற 2018ல இருக்கிற நிக்கோவுடைய உருவம் தெரியுது. நிக்கோவுக்கும் பாஸ்ட்ல இருக்கிற நம்ம ஜானுடைய உருவம் தெரியுது. 2 பேருமே பாத்துக்கிறாங்க ஒருத்தர். சோ ஃபியூச்சர்ல நிக்கோ இருக்கிற அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒருத்தர் கொள்ளையடிக்க ட்ரை பண்றாரு. கேஷியரும் கன் எடுத்து ஷூட் அவுட் நடக்க போகுது. இதுல ஒரு குண்டு நம்ம நிக்கோ மேல படவும் வாய்ப்பு இருக்கு. சோ இத புரிஞ்சுக்கிற பாஸ்ட்ல இருக்கிற நம்ம ஜான் என்ன பண்றாருன்னா, நிக்கோவுக்கு வார்னிங் கொடுக்கறாரு, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி. சோ அந்த வார்னிங்க புரிஞ்சுக்கிட்டு நிக்கோ வேகமா அங்க இருந்து ஓட, ஃபியூச்சர்ல அந்த சூப்பர் மார்க்கெட்ல பெருசா எதுவும் நடக்கல, திருட வந்தவரு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. நிக்கோவுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நிக்கோவுடைய அம்மாவும் ஓடி வந்து நிக்கோவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஆனா இங்க பாஸ்ட்ல நம்ம ஜான் இருக்கார்ல, அவரு கன் பாயிண்ட்ல கடை ஓனரு மத்தவங்க எல்லாம் பிடிச்சு வச்சிருக்காருல. சோ அதனால போலீஸ்காரங்க ஷூட் பண்றாங்க. ஜான் அந்த இடத்துலயே கீழே விழுந்து சாகர நிலைமைக்கு போறாரு. ஆனா அப்பவும் அந்த கண்ணாடி வழியா ஃபியூச்சர்ல அந்த குட்டி பையன் நிக்கோ அவங்க அம்மா கூட சேஃபா இருக்கான்றத பார்த்துட்டு அவரு நிம்மதியாகிறாரு. சோ அதுக்கப்புறமா நம்ம ஜான் இறந்து போறாரு. கரெக்டா இதே நேரத்துல தான் ஹாஸ்பிட்டல்ல நிக்கோவும் பிறக்கிறாரு. சோ என்ன ஆகுதுன்னா, 1913வது வருஷம் 53 வயசு இருக்கிற ஒரு மிலிட்டரி ஆள் ஒருத்தர் அவருடைய பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கிடைக்காததுனால பேங்க்ல போய் கொள்ளையடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 4 பேரை அவரு கொல்றாரு. இதனால அவருக்கு ஒரு சாபம் வருது. இவரு கொன்னார்ல அந்த 4 பேரு, அவங்க வயசு வரும் பொழுது அடுத்தடுத்த பிறவில அந்த மிலிட்டரி ஆபீசர் சாகணும், அதுதான் அந்த சாபம். சோ அந்த மிலிட்டரி ஆபீசர் கொலை பண்ண அந்த 4 பேரோட வயசு என்னன்னா, 42 வயசுல ஒருத்தங்க, 32 வயசுல ஒருத்தங்க, 21 வயசுல ஒருத்தங்க, 10 வயசுல ஒரு பையன். சோ அப்புறம் அந்த மிலிட்டரி ஆபீசரும் இறந்து போயிடுறாரு. இப்போ அவரு மறுபிறவி எடுக்கிறாரு. ஒரு பொண்ணா அவரு மறுபிறவி எடுத்து 42 வயசு ஆகும் பொழுது அதே இடத்துல அவரு இறந்து போறாரு அந்த சாபத்தினால. சோ இறந்த உடனேயுமே மறுபிறவி எடுக்கிறாரு 21 வயசாகிற ஒரு சோல்ஜரா. அந்த சோல்ஜரும் ஒரு பையனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி குறுக்க வந்து அவரும் அந்த இடத்துல இறந்து போறாரு. திரும்ப மறுபிறவி எடுக்கிறாரு, அதுதான் நம்மளோட ஜான். சோ 1913ல அந்த மிலிட்டரி ஆபீசருடைய மறுபிறவி தான் நம்மளோட ஜானே. எப்படின்னா, அந்த மிலிட்டரி ஆபீசருடைய பொண்ணு, அந்த வயசான பாட்டி இருப்பாங்கல்ல, அவங்க நம்ம ஜானை பார்த்து உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கனே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ஜான் தான் அவங்களுடைய அப்பாவோட மறுபிறவி தான் இவங்க. சோ அதனாலதான் பாட்டிக்கு நம்ம ஜானை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும். சோ இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் கரெக்டா ஒரு பேட்டர்ன்ல நடக்குது அப்படின்னு நம்ம ஜான் புரிஞ்சுக்கிட்டு, அடுத்த சம்பவம் 10 வருஷம் கழிச்சு 10 வயசு பையனுக்கு தான் நடக்கும்.
நடக்கும், அதாவது இவரோட அடுத்த பிறவிக்கு நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜானு பக்காவா வார்னிங் பண்ணி அவருடைய அடுத்த பிறவி சாகாம இந்த லூப்ல மாட்டாத மாதிரி இவரு பண்ணிடுறாரு. ஆனா ஜானால தப்பிக்க முடியல. ஜான் இறந்து போறாரு. இறந்து போன உடனேயுமே அவரு நிக்கோவா பிறக்கிறாரு. ஸோ 1913ல ஒரு மிலிட்டரி ஜெனரலா இருந்து சாபத்தினால மறுபிறவி எடுத்து இறந்து கடைசியா ஒரு வழியா நிக்கோன்ற இந்த பிறவில நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ போறாங்க. ஸோ இதுதான் இந்த படத்துடைய முழு கதையே. ஸோ ரொம்பவே வித்தியாசமா இருந்ததுல கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. அதோட நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.